என்னுடைய நண்பர் ஒருவர் அடிக்கடி நிறைய பயிற்சி பட்டறைகளுக்கு போயிட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்குவார். அந்த மாதிரி அவர் உணவை உட்கொள்ளும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியில் கலந்துக்கிறார். இதற்கெல்லாமாங்க பயிற்சி பட்டறை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான பயிற்சி பட்டறைகள் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உணவே மருந்து. சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டியதில்லை. ஆனால் நிறைய பேருக்கு சாப்பாடை எப்படி கரெக்டாக சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்னு தெரியாது. இது சம்பந்தமான ஒரு பயிற்சி பட்டறையில் அவர் கலந்துக்கிறாரு. மலை மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு அந்த செமினார் எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் செலவு பண்ணி அவர் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த பயிற்சி பட்டறையில் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். அவர் 10,000 ரூபாய் கொடுத்து கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் ஒயிட் கலர் ஃபுட்ஸ். எந்தெந்த உணவுகள் எல்லாம் வெள்ளை கலரில் இருக்கோ அது எல்லாமே கெடுதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரிஜினலாக அந்த மாதிரி ஒயிட் கலரில் இல்லை, பட்டை தீட்டப்பட்டு பாலிஷ் போடப்பட்டு இல்லை கலர் ஆட் பண்ணி தான் ஒயிட் கலராகவே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால தான் வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே இன்னைக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. மைதா மாவு, பால், தயிர், அரிசி, ஒயிட் பிரெட்டு, இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொருள்கள் உடலுக்கு கெடுதியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்தவரை இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல நம்ம என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறத விட என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொருட்களான மைதா, ஒயிட் சுகர், ஒயிட் பிரெட்டு இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ், ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கர், இந்த மாதிரி கெடுதியான உணவுகள்னு நமக்கே தெரியும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. இருந்தாலும் ஒரு ருசிக்காக நம்ம அதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? இனிமே அந்த மாதிரி உணவுகளை முடிஞ்ச அளவு தவிர்க்க ட்ரை பண்ணுங்க. ஒரு உணவு கெட்ட உணவு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இன்னிலேருந்து தவிர்த்துருங்க. இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த உணவை சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு, நிறைய பேரால் புரோட்டா சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஆனால் புரோட்டா மாதிரி ஒரு மோசமான உணவே கிடையாதுங்க. புரோட்டா மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் எல்லாம் இன்னைக்கு ஐஸ்கிரீமே கிடையாது. அதெல்லாம் வெறும் உறைய வைக்கப்பட்ட பனிக்கட்டிகள். ஐஸ்கிரீம் அப்படின்னா ஒரிஜினலாக பால்லேருந்து தயாராகணும். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். ஐஸ்கிரீமே அது கிடையாது. இது எல்லாத்தையும் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காகவே எந்தெந்த உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். அது எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. முக்கியமாக வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க. அதை எப்போதும் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது பாயிண்ட்டு, டேக் வாட்டர் பிஃபோர் 30 மினிட்ஸ் ஃபுட். அதாவது இப்போ நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும். மினிமமாக ஒரு 250 மில்லி தண்ணீராவது குடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்முடைய உணவு செரிமானம் எங்கிருந்து தொடங்குதுன்னு தெரியுமா? உணவு செரிமானம் நம்மளோட வயிற்றிலிருந்து தொடங்கலை, நம்மளுடைய வாயிலிருந்தே தொடங்குது. நம்ம வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர் பெரும்பாலான உணவுகளை செரிக்கக்கூடிய தன்மையுடையது. அப்போது நல்ல உமிழ்நீர் சுரக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும். அப்போ தான் நிறைய உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா? அதனால் எப்போதுமே சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிங்க. ஒரு அலாரம் மாதிரி வச்சுக்கோங்க. காலையில் 9 மணிக்கு சாப்பிட போகிறீங்களா, அப்போது 8:30 மணிக்கு தண்ணி குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. மத்தியானம் 2:30 மணிக்கு சாப்பிடுவீங்களா, அப்போது 2 மணிக்கு நிறைய தண்ணி குடிங்க. இதை எப்போதுமே ஃபாலோ பண்ண. 3வது பாயிண்ட்டு, ட்ரை டு ட்ரிங்க் யுவர் ஃபுட். அதாவது உங்களுடைய உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது, உங்களுடைய உணவை குடிக்கணும். உணவை எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? மினிமமாக ஒரு 20லிருந்து 30 முறையாவது அந்த உணவை சவைத்து சூ பண்ணி அதன் பிறகுதான் அந்த உணவை முழுங்கணும். அதாவது ஒவ்வொரு வாய் உணவையும் நீங்கள் 20லிருந்து 30 முறை சவைச்சு சூ பண்ணி சாப்பிட்ருக்கணும். இப்படி உணவை 20 முறை சவைத்து சாப்பிடும்போது அது கிட்டத்தட்ட கூழ் மாதிரி ஆயிரும். அதனால உங்களுடைய செரிமானம் இன்னும் எளிதாக இருக்கும், குடல்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே பெரும்பான்மையான வியாதிகள் உங்களுக்கு வரவே வராது. அதனால இனிமே ஒவ்வொரு வாய் உணவையும் 20 முறையாவது நான் சவைத்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. 4வது பாயிண்ட், ஈட் ஒன்லி 80% ஆஃப் யுவர் கெப்பாசிட்டி. அதாவது முக்கால் வயிறு மட்டும்தான் சாப்பிடணும். உதாரணத்துக்கு, உங்களால் 10 இட்லிகள் சாப்பிட முடியும் அப்படின்னா இனிமேல் 8 இட்லி மட்டும் சாப்பிடுங்க. உங்களால் 4 தோசை சாப்பிட முடியும் அப்படின்னா இனிமேல் 3 தோசை மட்டும் சாப்பிடுங்க.
உணவு ருசியாக இருந்தால் நம்ம வழக்கமாக சாப்பிட்ற அளவை விட அதிகமாக சாப்பிடுவோம். சில பேர்லாம் வயிறு நிறைஞ்சு நெஞ்சும் நிறைஞ்சு கிட்டத்தட்ட தொண்டை வரைக்கும் சாப்பிட்ருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை விட கம்மியான அளவே சாப்பிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜப்பானியர்கள்லாம் அதிக நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அவங்களால எவ்வளோ சாப்பிட முடியுதோ அதில் பாதி அளவு தான் சாப்பிடுவாங்களாம். 50% உணவு, 25% நீர், 25% காற்று, இப்படி ஜப்பானியர்கள் தங்களுடைய வயிற்றை வச்சுருக்காங்க. அதனால தான் பெரும்பான்மையான ஜப்பானியர்களுக்கு தொப்பையே இல்லை. அப்படி பார்த்தா அவங்களால ஒரு 10 இட்லி சாப்பிட முடியும்னா வெறும் 5 இட்லி தான் சாப்பிடுவாங்களாம். அவங்களோட வயிற்றுக்கு ஒரு 4 தோசை சாப்பிட முடியும் அப்படின்னா வெறும் 2 தோசை தான் சாப்பிடுவாங்களாம். நீங்கள் இந்த மாதிரி 50%லாம் ட்ரை பண்ண வேணாம். 80% வயிற்றில் உணவு இருக்க மாதிரியும் மீதி 20% கொஞ்சம் காற்றும் இருக்கிற மாதிரி கம்மியாக சாப்பிடுங்க. அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். 5வது பாயிண்ட்டு, சிட் டவுன் ஒயில் ஈட்டிங். முடிந்த வரைக்கும் டேபிளில் உட்காராம கீழே தரையில் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய இடுப்புக்கு மேலே தான் எல்லா முக்கியமான உறுப்புகளுமே இருக்குது. இடுப்புக்கு கீழே இருக்கிறது வெறும் ஸ்டாண்டு தான். இடுப்புக்கு மேலே தான் இதயம், கல்லீரல், கணையம், சிறுநீரகம், நுரையீரல், இப்படி எல்லா முக்கியமான உறுப்புகளும் இருக்குது. அப்போது அந்த உறுப்புகளுக்கெல்லாம் சரியான இரத்த ஓட்டம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தரையில் உட்காந்து தான் சாப்பிடணும். சரி, வேறு வழி இல்லாமல் சில நேரங்களில் அலுவலகங்களில் டேபிளில் உட்காந்து சாப்பிட வேண்டிய நிலை இருந்தால் கூட முடிந்த அளவு அந்த சேரில் உட்காந்துட்டு காலை மட்டுமாவது மடக்கிட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு எந்த எக்ஸசைஸுமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, தரையில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை எப்போதும் கடைபிடிங்க. உங்களுக்கு வியாதிகள் வராதுன்னு சொல்கிறாங்க. 6வது பாயிண்ட்டு, ஃபுட் வித் ஆல் 6 டேஸ்ட். அதாவது நம்முடைய உணவில் அறுசுவை உணவுகளும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளில் 6 சுவை உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்ருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு 6 சுவை என்னென்ன அப்படின்னே தெரியாது. இந்த வீடியோவை ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு 6 சுவைகளும் என்னென்னு சரியாக சொல்லிடுங்க பார்க்கலாம். இனிப்பு, கசப்பு, உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு. இதில் பெரும்பாலும் துவர்ப்பு சுவை நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. அந்த மாதிரி துவர்ப்பு சுவை உள்ள உணவுகளான நெல்லிக்காய், முருங்கைக்கீரை போன்ற உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை சில நாட்டு மருந்துகள் இருக்கும். அந்த மாதிரி பொடி வகைகளில் காலையிலேயோ இல்லை இரவோ குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே 6 சுவைகளையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கணும். முக்கியமாக கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் சேர்த்துருக்கணும். 7வது பாயிண்ட்டு, டேக் ஹாட் வாட்டர் இன் த மார்னிங். காலையில் எழுந்ததும் நிறைய பேர் டீ, காஃபி குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கெடுதலான ஒன்று. அப்படி இல்லைன்னா ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, ஓட்ஸு இதெல்லாம் குடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் முடிந்தவரை இதெல்லாம் இல்லாமல் ஹாட் வாட்டர் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நல்லதே அதுதான். உங்களால் டீ, காஃபி குடிக்கிறத காலையில் எழுந்ததும் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் காலையில் எழுந்ததும் முதல்ல ப்ரஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வேணால் டீ குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. 8வது பாயிண்ட்டு, ஃபினிஷ் யுவர் டின்னர் ஏர்லி. இரவு உணவை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் எப்போ படுக்க போகிறீங்களோ அதற்கு 2-3 மணி நேரத்திற்கு முன்னாடியே உணவுகளை எடுத்துருக்கணும். அதன் பிறகு சாப்பிட்டு முடித்ததும் கட்டாயமாக ப்ரஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிட்றதே இல்லை. இன்னும் சில யோகிகள், துறவிகள்லாம் 2 வேளை உணவு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. மதிய உணவுக்கு அப்புறம், அதாவது 2 மணிக்கு மேலே அவங்க எந்த உணவுகளையுமே எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் அப்படியெல்லாம் இரவு உணவே சாப்பிடாமல் இருக்க வேணாம். ஏன் 6 மணிக்கு மேலே எந்த உணவையும் சாப்பிடாம கூட இருக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக உணவை எடுத்துக்கோங்க. நீங்கள் படுக்க போகிறதுக்கு 3 மணி நேரத்திற்கு முன்னாடியே உங்களுடைய உணவை எடுத்துக்கோங்க. 9வது பாயிண்ட்டு, ப்ராக்டிஸ் ஃபாஸ்டிங். இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் விரதம் இருங்க. வாரத்தில் ஒரு நாள் இருங்க. அப்படி இல்லையா 14 நாட்களுக்கு ஒருக்க, அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்க இருங்க. அப்படி இல்லைன்னா 3 வாரத்துக்கு ஒரு முறையாவது எந்த உணவும் சாப்பிடாமல் விரதம் இருப்பதை வழக்கமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி உணவு சம்பந்தமான சில விஷயங்களை தான் அவர் இந்த பயிற்சி பட்டறையில் கற்றுக்கிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் செலவழித்து கற்றுக்கிட்ட பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நான் உங்ககிட்ட இதையெல்லாம் ஃப்ரீயாகவே பகிர்ந்துக்கிட்டேன். இந்த 9 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த 9 விஷயங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். எப்போதும் ஆரோக்கியமாக இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக். என்பதெல்லாம் உயர்வு.